ஆண்டவர் அச்சுரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தை அது ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஒரு மறுரூபமான கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுரூப மலையிலே யோவானையும் யாக்கோவையும் பேதுருவையும் கூட்டிக் கொண்டு சென்ற பொழுது அங்கே அவருடைய வஸ்திரம் வெண்மையாயிற்று. மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். இன்றைக்கு ஆவிக்குரிய திருச்சபைகளிலே வஸ்திரம் வெண்மையாயிருக்கிறது, ஆனால் ஆவி காணப்படவில்லை என்று என்னால் அறுதிட்டு கூற முடியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி பார்க்கிறோம்? இன்னும் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாகவா? இல்லை. எனக்கு பிரியமானவர்களே, வெளிப்படுத்திய விசேஷத்திலே யோவான் பார்க்கும் பொழுது அவர் செத்தவனைப் போல விழுந்தேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மகிமை, உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகிமுள்ள தெய்வம், மென்மையானவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர், அக்கினிமயமானவர். 4 புருஷர்களாய் உலாவும் பொழுது 4வது மனிதராய் இல்லை, 1வது மனிதராய் வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராய் இன்று நம்மத்திலே ஜீவிக்கிறார். அவர் பாவத்தை பாவம் என்றும் நீதியை நீதியும் என்றும் கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் உலாவ வேண்டுமானால் இந்த உலகத்துக்குரிய வேஷம் தெரியாமல், காட்லெஸ் சிஸ்டம், கர்த்தர் இல்லை என்று, கடவுள் இல்லை என்று, படைத்தவர் இல்லை என்று தாங்களாவே தங்களை படைத்து கொண்டு அக்கிரமம் செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகத்தை விட்டு மனம் புதிதாகி மறுரூபமாகுங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலுமே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக எங்கள் மனதை புதிதாக்க ரினியூ அவர் மைண்ட் இன் வேர்ட் ஆஃப் காட் அண்ட் காட் த ஹோலி ஸ்பிரிட் எங்களை அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும் இம்மானுவேல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.